நிம்மதி இல்லாம இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு ஏசப்பா கூப்பிட்டாங்க. என்கிட்ட வாரவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 1 லட்சம் தருவோம்னு சொல்லல, உங்களுக்கு நிம்மதியை தருவோம்னு ஏசப்பா சொன்னாங்க. ஏன்னா காசு பணத்தை விட நிம்மதி தாங்க முக்கியம். காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், நிம்மதியை சம்பாதிக்க முடியாது. நிம்மதியை ஏசப்பா மட்டும்தான் தர முடியும். அவர் தான் சமாதான காரணர். கடவுள்கிட்ட காசு பணம் கேட்கறத விட நிம்மதியே கேளுங்க. நிம்மதியை கேட்டா நிம்மதியோட காசு பணத்தையும் சேர்த்து கொடுப்பாரு. பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படாதீங்க, ஆனா கடவுள் உங்களை பணக்காரனா ஆக்குவாரு. அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுவேன் நிம்மதியா தூங்குவாங்க. காசு பணம் சேர்ந்துச்சுன்னா நிம்மதி போச்சுங்க. பணக்காரன் நிம்மதியா சாப்பிடவும் முடியாது, நிம்மதியா தூங்கவும் முடியாது. அன்னன்னைக்கு உழைக்கிறவன் 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுத்தா சாப்பிட்டுருவான். ஆனா பணக்காரன் ஒரு துண்டு சாப்பிடுறதுக்கு பயப்படுவான். ஐயா இதை சாப்பிட்டா சுகர் பிரஷர் வந்துருமே பயப்படுவான். ஆனா அந்த ஏழைக்கு அந்த பயம் இருக்காதுங்க. அவன் சாப்பிடுறதெல்லாம் வேர்வையா வெளியில போயிருங்க. அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுறவன் புரட்டை விட்டு தூங்குவான். அவனை எழுப்புனாலும் எழுப்ப முடியாதுங்க. ஆனா பணக்காரன் நிம்மதி இல்லாம